அன்பார்ந்தவர்களை, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளவும். நன்மைகளை வித்திடுவதின் வழியாகத்தான் வாழ்க்கையில் சிறந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இன்று சிறப்பாக நாம் கொண்டாடும் தந்தை பியோ அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நேரங்களை ஒருபோதும் கணக்கில் கொள்ளாமல் மக்களின் துயர்களை துடைக்க ஒப்புரவு அருட்சாதன தொட்டியிலே அமர்ந்து எத்தனையோ உள்ளங்களை இறைவன் பால் அழைத்து சென்றிருக்கிறார். நன்மை செய்ய ஒருபோதும் நேரம் பார்க்க வேண்டாம் என்று வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக இறைவன் அருள் இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களை, ஒரு மெழுகுதிரி தன் ஒளியிலிருந்து மற்ற மெழுகுவர்த்திக்கு ஒளி ஏற்றுவதால் எதையும் இழப்பதில்லை என்று ஜேம்ஸ் ஹெலர் அழகாக அறிவுரை தருகிறார். ஏன் இவர் இவ்வாறு சொல்லுகிறார் என்றால், தனக்கு இருக்கும் அறிவை, கல்வியை, சிந்தனையை, சிறந்த கருத்துக்களை அறியாமையில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு நபர் பகிர்ந்து கொள்வதால் அந்த அறிவு, அந்த சிந்தனை அவர் புத்தியிலிருந்து குறைந்து விடாது, அழிந்து விடாது. மாறாக அது இன்னும் ஆழமாகவே மாறக்கூடிய அளவுக்கு இருந்துவிடும் என்று சொல்கிறார். ஒன்றை கொடுப்பதின் வழியாக அது அதிகப்படுமே தவிர ஒருபோதும் அதை குறைந்து போகாது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். நன்மையினால் அதிக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களை, நன்மை செய்வது என்பது ஒரு தேர்வு செய்வது அல்ல, அது அவருடைய முடிவு அல்ல. நன்மை செய்வது ஒருவருடைய கடமையோ ஒருவருடைய பொறுப்பு என்பதை இன்றைய வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பார்ந்தவர்களை, பொதுவாக நம்மிடத்தில் யாராவது உதவி கேட்டால் நாம் தேர்வு செய்கிறோம். இவருக்கு உதவி செய்யலாமா? இவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரா? இவருக்கு நன்மை செய்தால் நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? நாம் உதவி செய்வதற்கு இவர் தகுதி உள்ளவராக இருக்கிறாரா என்று பல கேள்விகளை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்கிறோம். அந்த கேள்விகள் நமக்கு திருப்தி இருந்தால்தான் நாம் உதவி செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ முன் வந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென அவர் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று லூக்கா 8:18 சொல்லுவது போல இயேசுவின் ஞான வாக்கியத்தின் பொருள் இவ்வாறு புலப்படுகிறது. இருக்கின்ற ஒன்றை பயன்படுத்தவில்லை என்றால் அது பட்டு போய்விடும், துருப்பிடித்துவிடும், மாய்ந்துவிடும், காய்ந்துவிடும், சாய்ந்துவிடும், ஓய்ந்துவிடும் என்று முழுமையாக அதன் தன்மையை இழந்து போகிறது என்பதுதான் யதார்த்தம். ஆகையால் தான் கடவுள் கொடுத்ததிலிருந்து பிறருக்கு பகிர்ந்து பிறருக்கு நன்மைகளை செய்து வாழ்வதில் அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியிலே இந்த தாளந்து உவமையை நாம் வாசிக்கிறோம். இந்த தாளந்து உவமை அழகாக ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட மூன்றாவது ஊழியன் அதை பயன்படுத்தாமல் புதைத்து வைத்ததின் விளைவை எவ்வாறு அவன் சந்திக்கிறான் என்பதை நாம் அறிகிறோம். எனவே நம்ம இருக்கிற நன்மைத்தனத்தை பிறரிடம் பகிர்தலின் வழியாக, நன்மை செய்வதின் வழியாகத்தான் நாம் அருளையும் ஆசிரையும் பெறுகிறோம் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். எவரும் விளக்கை ஏற்றி அதை வீடு இருக்கின்ற பாத்திரத்தில் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதில்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடக்கும்படி அதை வீட்டு தண்டின் மீதே வைப்பர் என்று லூக்கா 8:16 சொல்லுவது போல, கொடுத்த வளங்களை, வல்லமைகளை, வலுவுள்ள ஆற்றல்களை, திறமைகளை நாம் மூடி வைக்காமல் இன்னும் அதிகமாய் வளர்ப்பதற்கு, நாம் வலுப்படுத்துவதற்கு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய புனிதர் தந்தை பியோவும் தனது வாழ்க்கையில் செய்து காட்டுகிறார். இறைவனின் 5 காயவரங்களை
பெற்ற இவர் தனது வாழ்விலே பிறரோடு பகிர வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று தனது இறுதி மூச்சு வரை பிறர் நலனின் கருதி இருந்ததால் தான் இவரில் அருள் ஆசீர் நமக்கு கிடைக்கிறது அன்பார்ந்தவர்களே. இதை உணர்ந்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுவோம். உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க, அதுதான் மிக சிறந்த நன்மைகள். அந்த நன்மைகள் வழியாக ஒருபோதும் நமது வாழ்வில் எதுவும் குறைவுபடாது. எதையெல்லாம் மூடி வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக பயன்படுவதில்லை. நம்மிடம் இருப்பதை மூடி வைக்காமல் கொடுத்து பயன்பெறுவோம். அருள் ஆசீர் என்றென்று நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் கொடுத்த ஒவ்வொரு செயல்களையும் நன்மையின் வித்துக்களாக நினைத்து அந்த நன்மை வித்துகளை பிறரோடு பகிர்ந்து பிறர் இதயங்களில் அதை வித்திடவும் அதை முழுமையாக அறுவடை செய்யும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.